அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள 100 வருடத்திற்கும் மேல் பழமையான சிவனாலயம் வடிவானந்த சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திருநல்ல மங்கை ஈஸ்வரி சமேத ஸ்ரீ சொர்ணலிங்கேஸ்வரர் நமக்கு இங்கே அருள்பாலிக்கிறார். இந்த சிவனாலயத்தில் ரொம்ப விமர்சையான முறையில் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வரோம். அதுவும் பிரதோஷம் தோறும் நடக்கின்ற சிறப்பு பூஜையானது ரொம்ப விமர்சையான முறையில் நடக்கிறதுனால நிறைய பக்தர்கள் இங்கே வராங்க. வர வர பக்தர்களின் கூட்டம் அதிகமாகுதே தவிர இங்கே போதிய வசதி இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், மலைக்கு மேலே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அளவு கடந்த பக்தர்கள் வர்றதுனால எல்லாரும் ஒரு சேர நின்று தரிசனம் பண்ண முடியல. ரொம்பவே சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அதனால் கோவில் நிர்வாகியான சிவகுருநாதன் அவர்கள் இப்போ மலைக்கு மேலே ஓரளவுக்கு சுற்றி காங்கிரீட் போட்டுட்டோம் அப்படின்னா வர பக்தர்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஏன்னா இரவு நேரத்தில் தான் பிரதோஷ பூஜையானது நடைபெறும்ன்றதுனால இதுவரைக்கும் எந்த சம்பவமே கெட்ட சம்பவம் அப்படின்னு நடந்ததே இல்லை. ஏன்னா சிவபெருமான் அவர் அப்பனை போல நம்ம எல்லாரையும் பாதுகாத்து தான் வரார். அவருடைய ஏற்பாடுன்னு கூட இதை சொல்லலாம். இவ்வளோ இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாமே, இன்னும் நிறைய பக்தர்கள் வரக்கூடும் என்பதனால இப்போ சுற்றி காங்கிரீட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பதிவினை பார்க்கின்ற பக்தர்கள் தங்களால் முடிந்த உதவி பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து, ஏன்னா இரும்பு அந்த சிமெண்ட் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களாகவோ கொடுத்து சிவனுடைய தரிசனம் பெற வர பக்தர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்க தரிசனம் பெற்றுட்டு போகிறதுக்காக இந்த காங்கிரீட் போட போகிறாங்க. ஸோ தங்களால் முடிந்த உதவி கொடுத்து அருள்மாறி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற மாசி மாதம் சிவராத்திரி இல்லையா, ஸோ அந்த சிவராத்திரிக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வர பக்தர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் கொஞ்சம் பயம் இல்லாமலும் ஓரளவுக்கு இரவு நேரத்துலையும் சிவபெருமான தரிசனம் பெற்றுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடவே சிவராத்திரி அன்று மிகப்பெரிய அளவில் அன்னதானமும் நடைபெற இருப்பதால் சிவபக்தர்கள் அனைவரும் வருக வருக அம்மையப்பன் அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன். தங்களால் முடிந்த அளவு அன்னதானத்திற்கும் உதவி செய்யலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரியை ரொம்ப கோலாகலமாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சிவராத்திரியை அம்மையப்பனுடைய ஒரு சேர அருளை நம்ம எல்லாருமே பெறணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய்.